சமீப நாட்களாக ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் ஒரு கூட்டம் ஒரு பச்சை பொய்யை திரும்ப திரும்ப பரப்பிக்கொண்டே இருக்கிறது. அதாவது, மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 10 தோல்வியை சந்தித்து விட்டது, 11 தோல்வியை சந்தித்து விட்டது என்று ஒரு பச்சை பொய்யை திரும்ப திரும்ப பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவில் ஒற்றை தலைமையாக உருவெடுத்த பிறகு அவர் சந்தித்த ஒரே ஒரு தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான். அதற்கு முன்பு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அவைத்தலைவர் என்கின்ற முறையில் தமிழ்மகன் உசேன் அவர்களைத்தான் தேர்தல் ஆணையம் கையெழுத்திட அனுமதித்தது. இதுதான் உண்மையான நிலவரம். உண்மை இப்படி இருக்க, எடப்பாடியார் அவர்கள் மீது இப்படி ஒரு பொய்யை பரப்பி அவருடைய ஆளுமையை, அவருடைய தலைமையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்று ஒரு தீய கூட்டம் தீய எண்ணத்தோடு இப்படி ஒரு பொய்யை பரப்பி கொண்டு இருக்கிறது. அதில் எல்லளவும் உண்மையில்லை என்பதே உண்மை.